Hi guys, welcome to Jeju Mom's Life Tale. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட டிப்ஸ் கூட இதில் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. டிப் நம்பர் 1, நம்மளோட பூரிக்கட்டை சமயத்தில் நம்மளுக்கு கல்லும் வலுவலுன்ட்டு இருக்கிறனால நம்மளுக்கு அப்படியே ஆடும். அதுக்கு இந்த மாதிரி கட்டை இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, ஒரு டவலோ இல்லை கனத்த துணியோ கீழே போட்டுக்கிட்டு அது மேலே இந்த பூரிக்கட்டையை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடவெல்லாம் செய்யாது, ஈஸியாக செய்யலாம். ரெண்டாவது டிப், நம்ம எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணும்ண்டு. நான் எப்போதும் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு ரொம்ப லூஸாக நான் பிணைய மாட்டேன் எப்போதுமே. கொஞ்சம் பூரியை விட கொஞ்சம் லூஸாக, அவ்வளோதான். இல்லைன்னா பூரிக்கு மாதிரி இறுக்கமாகவே பிணைஞ்சிருவேன் எப்போவுமே. அது பிணைஞ்சி என்ன செய்யுங்க, இதில் 4 கப்பாக இருந்தால் 1.5 கப்பு வெதுவெதுப்பான தண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஈரத்துணியை வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா மாவு நல்லா லூஸ் ஆயிரும். ஈரத்துணியை வச்சு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் சப்பாத்தியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சைஸ் உங்களோட இந்த மாதிரி கையில் வீசுறதுனாலே நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். நம்ம உருட்டிட்டு கையில் லைட்டாக அப்படி வீசினோம்னாலும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அப்புறம் தோசைக்கல் பக்குவோம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கடைசியில் மீடியம் இதுலேயே நம்ம வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரே லெவலாக இருக்கணும். தோசைக்கல்லோட சூடு அடுப்பை ஏற்றி இறக்கவே கூடாது, ஒரே லெவலாக இருக்கணும். நம்ம கரெக்டாக முன்னுக்கே நின்று நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி நீங்களே செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம சூடு சட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பிளாந்தாவா இல்லை கொஞ்சமாக எண்ணெயாக ஏதாவது தடவி சூடு சட்டிகளை வச்சிட்டிங்க அப்படின்ட்டா உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு வச்சுட்டு கூட நீங்கள் எண்ணெயை தடவி வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் எப்போவுமே தோசைக்கல்லில் இருக்கையிலேயே நான் எண்ணெயை தடவி இல்லை பட்டர் தடவி வச்சுருவேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ரொம்பலாம் மெனக்கிட வேண்டியதில்லை. லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு பிணைஞ்சி நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னாலே நம்மளுக்கு போதும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சப்பாத்தியுமே சுட்டுட்டோம். இப்போ பாருங்கள், பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டான சப்பாத்தி பார்த்திங்களா, அவ்வளோதான். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்ப்போம். இப்போ கத்தரிக்கோலை சொனப்பாக்குறது எப்படி அப்படின்னு வாங்க பார்ப்போம். இது வெங்காயம் கட்டி வர்ற 7 கிலோ பையா 10 கிலோ பையான்னு எனக்கு தெரியலை. அந்த பையத்தை இப்போ உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். பாருங்கள், நம்மளுக்கு வெட்டவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வெட்டுது அப்படின்ட்டு. இப்போ உப்பு ஜாரை எடுத்து வச்சுக்கிறேங்க. உப்பு ஜாரை எடுத்து வச்சுக்கிட்டு அது உள்ளுக்கு கத்திரிக்கோலை விட்டு எப்படி கட்டிங் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கத்திரிக்கோல் நல்லா சுனப்பாக சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதே வலையை நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். அப்போதே வெட்ட முடியாது. இப்போ பாருங்கள் எப்படி கதுகுதுன்னு எப்படி வெட்டுதுன்னு பாருங்கள். சூப்பராக வெட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிளாஸ்டிக் கட்டிங் பண்ணுறதே நான் காட்டுறேன். இது எதுக்கு நான் கட்டிங் பண்ணுறேன் அப்படின்ட்டா, நம்ம எதுவும் காய வைப்போம் கொள்ளுவோம்ல, அதுக்காண்டி நம்மளுக்கு கொசுகள் வராமல் இருக்கிறதுக்காண்டி நான் கட்டிங் பண்ணுறேன். ஏமா நம்மளுக்கு இந்த பேக்கெட்டுகளில் வெட்டுறதுக்கு தான் நம்ம கத்திரிக்கோள் சொனப்பாக இருக்கணும். அருமையாக வெட்டிடுது பாருங்கள், நம்மளுக்கு அழகாக வெட்டிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4, நம்ம வெங்காயம் வாங்குகிற வலை தான். நம்ம தூக்கிலாம் போடக்கூடாது. இந்த வலையை வெட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் காய வைக்கும்போது நல்லா மூடி போட்டு மூடிடலாம். நம்மளுக்கு கொசு எதுவுமே வராது. ஊறுகாய் வைக்கல கூட நம்ம மூடி வச்சுக்கிறலாம். ஆனால் 2 இந்த மாதிரி கோட்டை இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் 2 இந்த மாதிரி வலையை வெட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2 வலையை மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருளும் காஞ்சிரும். அதனால கொசுவும் அறவே வராது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை, நம்மளுக்கு கத்தி மொட்டையாக போயிடும் சமயத்தில். நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அறுவலையோ கத்தியோ வச்சுக்கிட்டு நம்ம வெட்டுற கத்தியை அதை வச்சுக்கிட்டு அப்படியே செதுக்குங்க. உங்களுக்கு அருமையாக செதுக்கி நல்லா சுனப்பாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி அதை வெட்டுது அப்படின்னு வாங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நம்ம முக்கியமாக நம்ம வெங்காயம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வெங்காயம் தான் நம்மளுக்கு கரெக்டாக அழகாக நைஸாக வெட்டணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுக்காண்டி தான் நம்ம முக்கால்வாசி நேரத்தை நம்ம கத்தியை செதுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டே நீங்கள் செதுக்கிடலாம். முள்ளால் தான் எடுக்கணுங்கிற மாதிரி கத்தியை வச்சே கத்தியை நம்ம சுனப்பாக்கிடலாம். கத்தி திட்டுறக்கெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பார்த்திங்களா எவ்வளோ சுனப்பாக எவ்வளோ நைஸாக விட்டுது பார்த்திங்களா. கை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறோங்க, ரொம்ப சுனப்பாக இருக்கும். இப்போ கேரட்டையும் வெட்டி காட்டுறேன் பாருங்கள்.
டிப் நம்பர் 6, நம்மளோட மிக்ஸி ஜார் வந்து சமயத்தில் நம்மளுக்கு சொனப்பாக இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பை போட்டு பவுஸில் வந்து ஒரு 3 சுற்றும், நார்மலாக சுற்றுறது வந்து ஒரு 3 சுற்றும் சுற்றி பாருங்கள். உங்களுக்கு அருமையாக சொனப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கல் உப்பு வந்து நைஸ் உப்பாகவும் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து கத்தியே நல்லா சொனப்பாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டிப் நம்பர் 7, நம்மளுக்கு நம்ம வீட்டில் வந்து சில இனிப்பு பொருள் வச்சோம் அப்படின்னா சில வீட்டுகளில் வந்து ரொம்ப எறும்பு இருக்கும். அந்த தொல்லை நீங்கள் இருக்க ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரியாக வருதா அப்படின்ட்டு. கொஞ்சமாக சோடாமா, அப்புறம் மஞ்சத்தூள் குறைச்சும் போடலாம், சோடாமா கூடவும் போடலாம். நான் மஞ்சத்தூள் கூடவும் சோடாமா குறைச்சும் போட்டிருக்கிறேன். போட்டு அப்படியே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த எந்த இடத்துல நம்ம இங்கே இனிப்பு ஜாமான் வச்சுருக்கிறீங்களோ அதை சுற்றி அப்படியே போட்டு விட்ருங்க. உங்களுக்கு எறும்பே வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஓரத்துலலாம் மதில் ஓரத்துலலாம் சமயத்தில் எறும்பு இருக்கும். அந்த ஓரத்தில் நீங்கள் வந்து இந்த தூளை போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மஞ்சத்தூளை குறைச்சி பேக்கிங் சோடா கூட போடனாலும் போட்டுக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்டன் இருக்கிறவங்களுக்கு வந்து நத்தை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இலையெல்லாம் சமயத்தில் தின்றோம், என்ன தின்னுச்சுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த மாதிரிலாம் தின்னுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நத்தை தான் சாப்பிடும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே வந்து அந்த தூரை சுற்றி கல் உப்பை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நத்தை வந்து உங்களுக்கு செடியில் ஏறாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நத்தை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிப் நம்பர் 9, இப்போ நம்ம வந்து வெங்காயம் பிரியாணி, சூப்பு இதுகளுக்கெல்லாம் போடுறதுக்கு வெங்காயம் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம், அருமையாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம லேசாக வெட்டிக்கிறோங்க. ஆனால் கத்தி நல்லா சொனப்பாக வச்சுக்கிறோங்க. வெட்டிக்கிட்டு ஒரு மங்களை போடுங்க. மங்களை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கையில் பிரட்டி விடுங்க. அது அப்படியே லூஸ் ஆயிரும், எல்லாமே அப்படியே தனித்தனியாக ஆயிரும். அதோட எண்ணெயை சுடு பண்ணி பொரித்து அள்ளிடணும் தான். பொரிக்கும் போது மட்டும்தான் நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணணும். அது பொரித்து வந்துக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம என்ன செய்யணும், அரை வேக்காடு இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததோடய என்ன செய்யணும், இந்த மாதிரி ஆப்பை வச்சு இப்படியே கிண்டணும். இப்படியே கிண்டினீங்க அப்படின்னா ஒரு அரை செகண்டில் உங்களுக்கு அழகாக பொரிஞ்சு ப்ரௌன் கலரில் வந்துடும். அதோடு நம்ம அள்ளிடணும். இல்லைன்னா அப்படியே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கருகி போயிடும். இது செய்கிறது கரெக்டாக 1 நிமிஷம் நம்மளுக்கு போதும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இது நம்ம பிரியாணி சூப்புகளுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம 10வது டிப் பார்க்க போகிறோம். சோப்பு தண்ணி, பீங்காங்கலர சோப்பு தண்ணி நம்மளுக்கு அநியாயத்துக்கு முடியும். அதுவும் குட்டிசல் இருக்கிற வீட்டில் அநியாயத்துக்கு முடியும். அதுக்கு நீங்கள் 3/4 காவாசியும் ஊற்றலாம், பாதிக்கு பாதி தண்ணியும் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சோப்பாயில் பொறுத்து நீங்கள் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கும் வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்பவும் போல் தான் கை கழுகுறதுக்கா பீங்கான் கழுகுறதுக்கா எப்பவும் போல் தான் நம்மளுக்கு வந்து முறையெல்லாம் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. JJ Mom, see you soon. Bye.